வணக்கம் மகளே, வெல்கம் டு வாட்ஸ்அப் ஃபேக்ட்ஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யாருன்றது சொல்லிடுறேன். என்னோட பேர் விக்கி. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சர்வாதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயுமே ஃபஸ்ட்டு ஒரு பேர் வந்திருக்கும். அந்த பேர் தான் ஹிட்லர். ஆனால் நம்ம இன்றைக்கி அவரை பற்றி பார்க்க போகிறதில்ல. அவருக்கு அடுத்தபடியாக மிக ஒரு கொடூரமான சர்வாதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியமின். இடியமினோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 1923 அவர் பிறகுறாரு. இப்போ நம்ம அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே போவோம் பின்னாடி. 1923 உகாண்டா அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. அவர் பிறந்து அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருக்காங்க. இவருக்கும் பெருசாக ஒன்றும் படிப்பறிவு கிடையாது. 8th வரைக்கும் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு படிக்கிற டைம்லேயே அப்படியே ரோட்டில் ஸ்வீட்ஸ் விற்றுட்டு வர பாக்கெட் மணியை வச்சு தான் அவருடைய லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு தான். அவர் 6.4 இன்ச் டால் அவரோட ஹைட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட உடம்பு வச்சு அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்ப அவர் பாக்ஸிங்கில் சேர்றாரு. அந்த டைம் பீரியடில் அவர் ஒரு கத்தோலிக் ஃபேமிலியில் இருந்து முஸ்லீம் ஃபேமிலியாக மாறுறாரு. அப்படி முஸ்லீம் மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் அவர் இடியமின் அப்படின்ற பேர் அவருக்கு வைக்கிறாங்க. இந்த இடியமின் பாக்ஸிங்க்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ உகாண்டாவை யாரும் ஆண்டுகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அவர் ஒரு சின்ன குக்கா உள்ளே போய் சேர்றாரு. குக்கா போனதுக்கு அப்புறம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கர்னல்ஸு இந்த மாதிரி அதில் இருக்க சோல்ஜர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இவங்க எப்படி இந்த ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்றதையெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் அவங்க கிட்ட கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அவரோட சீஃப் இருப்பாங்க இல்லையா, கர்னல் போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவர் இடியமினை பார்த்துட்டு இவரோட பாடி பெருசா இருக்கு, அதாவது 6 feet இருக்காரு, ஆள் பார்க்க நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்காரு, நம்ம ஏன் இவரை வாருக்குள்ள என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு ஆளை நம்ம வாருக்குள்ள அவ்வளோ ஈஸியாக என்டர் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், ஒரு ஸ்கில் வேணும். வார்க்குள்ளே போகணும்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்கில் வேணும். அதெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டைமில் இப்போ அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் அடக்கிறதுக்காக இடியமினை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் குரூப்பை அடக்கிறதுக்காக இடியமின் அனுப்புகிறாங்க. அந்த டைமில் இடியமின் அந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ட்ரைபல் குரூப் கிட்ட போகிறாரு. யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. அப்படி கருணையே இல்லாமல் பார்க்குற மனுஷங்கள் எல்லாம், அதாவது யாரெல்லாம் தனக்கு எதிராக இருக்காங்க, தன்னோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டாவோட பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியமினை சீஃப் ஆஃப் ஆர்மியாக ஆகுறாரு. சீஃப் ஆஃப் ஆர்மியா ஆகுறாரு அப்படின்னா அவர் ஒரே நாள்லாம் இந்த போஸ்ட்ல இருந்து, அதாவது ஒரு குக்ல இருந்து ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மியா போல, அதுக்கு நடுவில் அவர் பல வருஷங்கள் அதில் வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு போஸ்டிங்காக தாண்டி அவர் கொடுக்குற ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் ஒவ்வொரு வேலையும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி முடிச்சு ஒரு குக்கில் இருந்து ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மிக்கு போகிறார். அவர் அது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஆகி ஒரு 1-2 வருஷங்களுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாட்டோட பிரசிடென்ட்டு, அவரோட பேர் மில்டன். அவர் அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போறாரு. அந்த டைம் பீரியட்ல இடியமின் சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் எதிர்த்து பேசினாவே நான் கொன்னுருவேன், கை காலை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற மக்களை எல்லாமே தனக்கு பயப்படுவார். தான் முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்க என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்றத அங்கே ஒரு மெயின் ரூலாகவே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டாவை அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் மில்டன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம உகாண்டாக்குள்ள இப்ப போனா நம்ம எதிர்த்து எந்த கேள்வி கேட்டாலும் இடியமின் நம்மளை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டரே பயந்து போயிட்டாரு அப்படின்றதுனால மக்களும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ண சர்வாதிகாரத்தை விட பல மடங்கு அதிகமா சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போ மொத்த பவருமே அவர் கையில் தான் இருக்கு இல்லைங்களா. இப்படி தன்னை எதிர்க்க அவங்கள கொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை கொண்டிருக்காருங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை கொண்டிருக்காரு. அப்படி கொல்றது மட்டும் அல்லாம அவருக்கு ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. தன்னை எதிர்க்கிறவங்களோட உடம்ப அவங்களோட சதைகளை தசைகளை கிழிச்சு அதை சாப்பிடுற பழக்கம் அவருக்கு இருந்திருக்குங்க. பிகாஸ் அவரும் இப்போ ஒரு ட்ரைபல் ஃபேமிலியில இருந்து தான் பிறந்து வந்தவர். அந்த காரணத்தினால அவர் தன்னை எதிர்க்கிறவங்களை கொன்னு அவங்களோட ஃப்ரெஷ்ஷை சாப்பிட்றதும் அவங்களோட டெட் பாடியை நைல் நதி கரையில இருக்க முதலைங்க கிட்ட தீனியா போடுறதும் ஒரு பழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. இவர் பார்க்குற ஆட்களை கொல்றது மட்டும் இல்லாமல் பார்க்குற பெண்களை, இவர் ஆசைப்படுற ஒரு பெண் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணுறதும் இவருக்கு ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கு. இந்த பழக்கம் அவருக்கு
அவரோட வாழ்நாள் முடியும் கட்டத்தில் இதுவே வந்து அவருக்கு ஒரு ஆபத்தா முடியுது. அது என்னன்னு கடைசியில் சொல்றேன். இப்படி இருக்கிறவரை எதிர்த்துக்கிட்டு சில நாடு போர் புரிய வந்தப்பவும் இவர் வந்து எதிர்த்து நின்று பல போர்களை வந்து ஜெயிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் காலகட்டங்கள் போகுது. ஒரு 40-50 வயசு ஆகுது. அந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு பாக்ஸர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெண். அந்த டைம்ல இப்போ இடியமின் வந்து என்டர் ஆகி இடியமின் வந்து சவால் விடுறாரு. இந்த மாதிரி உன்னால முடிஞ்சா ஏன் கூட பாக்ஸிங் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு. இடியமினுக்கே தெரியும் அந்த பொண்ணு வந்து நம்மளை தோக்கடிச்சிருவா அப்படின்னு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் தெரியும் நம்ம வந்து இடியமினை தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா இருந்துமே கூட இருக்கவங்க எல்லாருமே இருந்துகிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்துறாங்க. இந்த மாதிரி இடியமினை நீ தோக்க அடிச்சிட்டேன்னா இடியமின் வந்து உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்துறாங்க. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்ன மாதிரியே இடியமின் கூட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணு தோத்துடுறா. பல அடிகளை வாங்கி தோக்குறா. பல அடிகளை வாங்கியும் ஒரே ஒரு அடி மட்டும் இடியமின் அடிக்கிறா. அந்த ஒரு அடினால இடியமினால தன்னோட கைகளையே வந்து தூக்க முடியாம போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இருந்துகிட்டு இடியமின் அந்த பொண்ணை ஜெயிச்சிட்டாலும் தன்னை அடிச்சிட்டா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணோட ஃப்ளஷை சாப்பிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியை நைல் நதிக்கார ஓரத்தில் இருக்க முதலைகளுக்கு வந்து தீனியா போடுறாரு. இப்படி பார்க்குற ஆட்களை கொல்றது மட்டும் இல்லாமல் பார்க்குற பெண்களையும் ரேப் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு இந்தியன் பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. அவங்க மேலே இடியமீனோட கண்ணு படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அதாவது அந்த இந்தியன் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து தெரிய வந்து அந்த பொண்ணை இடியமீனுக்கும் அந்த உகாண்டாவில் இருக்க யாருக்கும் தெரியாமல் உகாண்டாவில் இருந்து லண்டனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே இருந்தால் இடியமீனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுனால லண்டனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இதை ஒரு காரணமாக வச்சு இடியமீன் எவ்வளோ மோசமானவர் அப்படின்றத இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சே உங்களுக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆசைக்கு இரையாகாத அந்த ஒரு பெண் இந்தியன் அப்படின்றதுனால மட்டும் உகாண்டாவில் இருந்த கிட்டத்தட்ட 55,000 இந்தியன்ஸை வந்து 90 நாட்களில் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. இப்படி ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா மற்ற நாடுகள்லாம் இருந்துகிட்டு இடியமீனை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இல்லை நான் போட்ட ஆர்டரை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன், நான் போட்டது தான். இந்த 55,000 இந்தியன்ஸ் வந்து 90 டேஸ்ல இங்க இருந்து எவாக்குவேட் ஆகணும், அதாவது இங்க இருந்து வெளியே போயே ஆகணும், இங்க இருந்தா நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே வந்து சொல்றாரு. போறவங்களால அங்க இருந்து ₹1 கூட எடுத்துட்டு போக முடியாதுங்க. அவங்க என்னதான் அங்க உகாண்டா அப்படின்ற நாட்டில் இந்தியன்ஸ் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் அவங்க தனியாக தனக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்கலாம், அவங்க சம்பாதிச்ச சொத்து இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே உகாண்டா நாட்டை விட்டு அவங்க எதையுமே வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க மட்டும் அவங்க உயிர் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக ஷிஃப்ட் ஆகி போய்க்கலாம். அப்படி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இடியமீன் நான் வந்து இருந்துக்கிட்டு நான் அவங்களை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம 55,000 பீப்புள்ஸ் வந்து 90 டேஸ்ல உகாண்டா விட்டு வெளியே போறாங்க. அப்படி அந்த ஆர்டரை போடும்போது இடியமீனே வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இடியமீனோட ஆர்மி கிட்ட சொல்றாரு. ஆர்மி இருந்துகிட்டு அந்த 55,000 பீப்புள்ஸ் 90 நாள்ல வெளியே போகணும் அப்படின்ற ஆர்டர் படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இந்திய பெண்களை வந்து இந்த இடியமீனோட ஆர்மி வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்கள ரேப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், கொல்றதா இருந்தாலும் கொன்னுக்கலாம். அவங்க யாரோ அந்த இடியமீனோட ஆர்மிக்கு வந்து யாரை பிடிக்கலையோ அவங்க வந்து கொன்றுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கணக்கு சொல்லுது, இந்த 55,000 பேர்ல கிட்டத்தட்ட 90 நாள்ல 10,000 பெண்கள் வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து 90 நாள்ல 10,000 ரேப் கேசஸ் வந்து இன்னும் ரெக்கார்ட்ல வரல. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இதுக்கு அடுத்தது, அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடியமீன் வந்து இஸ்ரேலோட ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி வைக்கிறாரு. யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப் கூட சேர்ந்து ஹைஜாக் பண்றாரு. ஹைஜாக் பண்ணி வைக்கும் போது இஸ்ரேல் வந்து இன்டெலிஜென்ஸ்ல ஒரு வேற லெவல் டெக்னாலஜி வந்து கொண்டிருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃப்ளைட்டே ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. இடியமீனுக்கும் தெரியாமல் உகாண்டாவில் இருக்க இடியமீனோட ஆர்மிக்கும் தெரியாமல் அந்த ஃப்ளைட்டில் இருக்க மொத்த பேரையுமே யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றிருக்காங்க, ஒரு பொண்ணை தவிர. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா இடியமீனோட பேர் இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ் வெளியேற்றினப்ப வந்து மற்ற நாடுகள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட கன்சர்னே இல்லாமல் உள்ள இருக்க எல்லாருமே வந்து காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. ஸோ இடியமீன் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் உகாண்டாவுக்கும் டான்சானியாவுக்கும் ஒரு வார் நடக்குது. அந்த வார்லையுமே வந்து இடியமீன் தோக்குறாரு. இப்படி இருக்கும்போது மற்ற நாடுகள் வந்து இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இடியமீனை. இந்த கிரிட்டிசைசிசம் எல்லாம் வந்து தாங்க முடியாமல் அவர் சவுதி அரேபியாவில் போயிட்டு தஞ்சம் அடைகிறாரு.
அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது அப்பா அவருக்கு. அப்பா அவருக்கு ஒரு டிசீஸ் வருது, சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிஃபிலிஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எய்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்னால வர ஒரு டிசீஸ். இந்த டிசீஸும் வந்து டெட்லி வைரஸ் தான். இது வந்ததுனால அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுல அவர் வந்து உயிர் பிரிகிறாரு. அவரை வந்து இப்பயும் பாருங்க, இடியமீனை வந்து யாருமே கொல்லலை, யாருமே வந்து வெல்ல முடியல, கொல்ல முடியல. அவருக்கா வந்து ஒரு டிசீஸ் வந்ததுனால, இதுவும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பல பெண்கள் கூட உடல் உறவு வச்சுக்கிட்டதுனால மட்டும்தான் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து இறக்குறாரு. இப்படி தான் இடியமீனோட வரலாறு வந்து முடிவடையுது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பயோகிராஃபியை பற்றி பேசுறதுக்கு நான் வரேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மிக்கி. டாடா, see you.